வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் வரும். நான் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்கள். வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை தொட்டே அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் கொடுத்துட்டு அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதியிலேருந்து அதிகமாக கொஷின் வந்திருக்கு, அப்புறமேட்டு எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டராக வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேற்று 12th தமிழ் எக்ஸாம் நடந்தது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க. புக் பேக்கில் இருந்து தான் எல்லா கேள்வியும் வந்துருந்தது. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிட்ட இன்சைடு இருந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கிட்ட புக் பேக்லேருந்து எதிர்பார்த்துடலாம். ஒரு 4 or 5 கிட்ட பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு இருந்து கன்ஃபார்ம் வரும். அந்த இன்சைடு 1 மார்க்கை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து சென்டம் கூட உங்களோட தமிழ் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா செய்யுளில் இருக்க ஆசிரியர் குறிப்பு, உரைநடையில் இருக்க ஆசிரியர் குறிப்பு, விரிவானத்தில் இருக்க ஆசிரியர் குறிப்பை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறமேட்டு புக்கு பின்னாடி இந்த மொழியை ஆழ்வோம்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி பகுதியெலாம் பார்த்துக்கோங்க. இந்த கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடை உள்ளே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷினாக இருந்தால் பாக்ஸ் போட்டு இல்லைனா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதனா ஒரு முக்கியமான நாட்களை குறிக்கிறதா இருக்கும். அந்தமாரி கேள்விலாம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் துன்பப்படுபவர்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாவை காக்காதவர் ஆன்சர். புள்ளின் நிழல்கள் நூலின் ஆசிரியர், இதெல்லாம் புக் இன்சைட்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்டாங்க. வால்ட் விட்மன். 3வது கொஷின் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்காக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கொஷின் பேப்பருக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீயும் நான் கொடுக்குறேன். அது நீங்கள் ஆன்சர் கீழே இருக்க ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படிலாம் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் உலக சிட்டுக்குருவியல் நாள், இந்தமாரி கேள்வி தான் சொன்னேன். இந்தமாதிரி கேள்விலாம் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடு இருக்குது. அப்போ இந்தமாரி இயர் வர மாரி இல்லை தேதி வர மாரி எதனா முக்கியமான நாட்களை குறிக்கிற மாதிரி எதனா கேள்வி இருந்தால் அதெல்லாம் படிக்கிறப்பயே அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சிருங்க. March 20 அதற்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலி போல பாய்ந்தான் எவ்வகை ஓமைன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. பாடான் திணைனா என்ன, பொதுவியல் திணைனா என்ன, குறிஞ்சி திணைனா என்ன, வெச்சி திணைனா என்ன, இதெல்லாம் பேசிக்காக உங்கள் சிலபஸில் இருக்க திணையை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் திணையை கன்ஃபார்ம் உங்களுக்கு 4 மார்க்ஸில் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அப்புறம் நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை எனப்படுவது, மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிவகாமி சரிதம் தான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாமி சரிதம்னு கொடுத்துருக்காங்க, சிவகாமி சபதம்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் படிக்கிறப்பே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சிவகாமி அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. இங்கே போனோடனே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், சரிதமா சபதமான. ஏன்னா சபதம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை, அதனால் அதை கூட அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் கொஷினை நீங்கள் படிக்கிறப்பே 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணுறப்பயே அதெல்லாம் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருப்பட்டி பனங்கற்கன்று போனவை, இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் தான். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22, இது புக் இன்சைடு கொஷின்ப்பா. அப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர் புகை நாரும், அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை, இது திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது, அவை அவை. இந்தமாரி வினா பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. உங்கள் சிலபஸில் இருக்க அகநானூறா இல்லை புறநானூறு அப்படின்லாம் என்ன கொஷின்ஸ் இருக்கோ, என்ன சிலபஸ் இருக்கோ, எந்த ஒரு பாடல் இருக்கோ அந்த பாடலை பற்றி கேட்பாங்கன்னா இந்தமாதிரி கேட்பாங்க. இல்லை அகநானூறு பெயர் காரணம் கூறுகன்னு கேட்கலாம், இல்லை அகநானூறு பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு கேட்கலாம், இல்லை உங்கள் புக்கில் வேறு புறநானூறு இருந்தால் அந்த மாதிரியும் கேட்கலாம். அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கான்செப்டாச்சு தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள் இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. நம்ம 2 மார்க்ஸ் 2 தான் அட்டன் பண்ணோம். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது தெளிவாக படிங்க, அதிலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், தட்சிண மேறு குறிப்பு வரைக, சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராச மாணிக்கனார் கூற்றியாது. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை அவைன்னு கேட்டிருக்காங்க. இறுதியில் வரும் முதலில் வரும் எழுத்துக்கள் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் புணர்ச்சி விதியும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. குயில் கத்த நாய் ஊளையிட்டதுன்னா அப்படி இல்லை, குயில் கூவ நாய் அது என்ன வருமோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் சோறு சாப்பிட்டு நீர் பருகினானா, சோறுண்டு நீர் பருகினான் அப்படின்னு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறை குறை, இது ரெண்டுத்தையும் ஒரே தொடரில் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அப்புறம் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. திருத்த குறியீடுகளும் வகைகளை கூறுக. கலவை தொடராக மாற்றுக. சொல்லி பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்னு எதனா ஒன்றுத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க.
அப்புறம் பகுதி 3 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் 4 மார்க் கொஷின். மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் கொஷின்ஸ்னால் கன்ஃபார்ம் புக்கு பின்னாடி இருக்கிறது தான் கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் 2 தான் அட்டன் பண்ணணும். அதனால் புக்கு பின்னாடி இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமென்ற நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? இம்பார்ட்டன்ட் கொஷின். உயர்தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள். இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. நாச்சற்று விளக்குமேல் வாராமுன் நல்வினை மேச்சற்று செய்யப்படும். இக்குறட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. இது வந்து உங்கள் திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். அப்புறம் வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியும் குறிப்பிடவன அவை. இது மேலே இருக்க நீங்கள் 31th கொஷின் 32 அப்படின்னா 34 எழுதிடலாம். அப்புறம் சிறுவினா ஒரே நடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கனின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 5 வேளாண்மை மந்திரங்கள். இது பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின். ஒரே நடையிலேருந்து இந்த 2 மார்க்கும் 4 மார்க்கும் பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து அந்தமாரி கேள்விலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5 வேளாண் மந்திரங்கள்னால் சிம்பிளாக 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகள். கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி நீவீர் அறிந்தவனை யாவை. இதுவும் புக் இன்சைடுப்பா. இந்த 2 கொஷினுமே பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான். ஐ திங்க் இந்த வேளாண் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன், இது 3rd லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி விளக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா ஒரு குறள் கொடுத்துட்டு இந்த குறளில் வர அணி கேட்டிருப்பாங்க. அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுக, மைய கருத்துடன் ஒரு 3 நயம் கேட்பாங்க. அப்புறம் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்படுத்தி எழுதுக. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அந்த பழமொழிக்கான மீனிங்கை கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். குறிப்பிட்ட பழமொழி தான் கேட்பாங்க. ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்கில் நீங்கள் 11th மட்டும் இல்லை 12th கொஷின் பேப்பரை கூட உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள். அதில் இருக்க பழமொழியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரல் கொஷின். அப்புறம் தா என்ற வேர்ச்சொலை வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழாக்கம் தருக. உங்களுக்கு இந்த மாரியும் கேட்கலாம், அப்படின்னா பேராகிராஃப் மாரியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் திருக்குறள்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு டீட்டெயில் வந்துடும். நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள். நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் லெசன். தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. யானை டாக்டர் அருமையான கதை, இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழ் காற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி வழி தொகுத்து எழுதுக. இது வந்து நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். யானை டாக்டர் கதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சிற்றாரும் வரப்பெடுத்த. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மனப்பாட பகுதி படித்து போகாமலும் இருந்திருப்பீங்க. அதனால தான் நம்ம மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் எது வரும்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. வேணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட மனப்பாட பகுதி இல்லாமல் இப்போ போன டைம் இது கேட்டாங்கன்னா இந்த டைம் வேறு கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சப்போஸ் இதே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு 4 மார்க்ஸ் அங்கே லாஸ் ஆகிடும். அதனால் மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் உலகு என முடியும் குறள், அது பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் அந்த கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் தெளிவாக இருக்கும். நீங்கள் இதை படித்தாலே அந்த கொஷினில் இருக்க ஆன்சருக்குலாம் நீங்கள் இதை படித்து எழுதினாலே போதும். உங்களுக்கு வேறு எதெல்லாம் மெட்டீரியலை படிக்க சிரமமாக இருந்ததுன்னா இதை கூட பார்த்துக்கோங்க. அழகீட்டு வாய்ப்பாடு, வாய்க்காலின் சிறப்புகள் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 36வது கொஷின் வேளாண் மந்திரங்கள்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களா, அதுக்கு பிறகு ஆன்சரே தான். உழப்படாத நிலம், வேதியியல் உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி, தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயிர் விளைச்சல். அப்புறம் கொற்கை வஞ்சி தொண்டின்னு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதற்கு இதான் ஆன்சர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னும் 2 மார்க்ஸ்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன். வேறு எதனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்தால் நான் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.